பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம கோமதி வந்து கண் கலங்கிட்டு எங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க கொண்டு வந்த கிஃப்ட்டை எங்க அம்மாவுக்கு ஆசாசி போட்டு விட்டு அதாவது பகல் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலையே அப்படி சொல்லிட்டு கண் கலங்க எங்க அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவும் அதே மாதிரி கோமதியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க யாருமே நம்மள கோமதி கிட்ட பேச விட மாட்டாங்க போலே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம வெற்றி வேலை சக்தி வேலும் செம்ம கோத்த இருக்காங்க. பத்தியான இந்த கோமதி வெக்கமான எதுவுமே இல்லாம நம்ம அம்மாவுக்கு இது ப்ரெசன்ட் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் கையில இருக்க டப்பாவை பத்தியா 1 கிராம் 2 கிராம் போலதான் இருக்குது. அங்க அம்மனுக்கிட்ட கொடுக்கூடாமனு எப்படியாவது தடுத்துடணும். அது மட்டும் இல்லாம அவ்வளோ அம்மா பேசவே விடக்கூடாது அப்படி சொல்றாங்க. அது கேட்டு நம்ம முத்து வேலும் அவ்வளோ கோவத்தை சொல்றாங்க. ஹார்மோனிஸாக கரெக்டு அது எல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தையும் வரிசையா நின்று போட்டோ எடுக்க ஆரம்பிக்க சொல்ல அப்படி சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போட்டோ கொண்டு ஒன்றா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி ரொம்ப நேரமா இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு கையில நின்று இருக்காங்க. இந்த பக்கம் இதை பார்த்தா பாண்டியன் வந்து கண்ணுக்குள்ளேங்க நிற்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் சொல்லிட்டு நம்ம பொண்ணாடி சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இது எங்க அம்மாவோட பிறந்த நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு பொறுமையாவே இருக்காங்க. இந்த பக்கம் கோமதி கண்களைங்க எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவும் யாராட்டும் இந்த கொஞ்சம் பொறுத்து இருங்களா. அது மட்டும் இல்லாம கோமதி என் பொண்ணு வந்து எனக்கு ப்ரெசன்ட் கொடுத்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு குமரல் வந்தோன்னா குமரல் கிட்ட இங்க பாரு கோமதி வந்து ரொம்ப நேரமா எனக்கு பேசுறதுக்கு நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என் கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் அதே மாதிரிதான் கூட பேசணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணடா அப்படி சொல்றாங்க. உடனே குமரலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க இருங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா நான் அரிசி வந்து ரொம்ப நேரமா நிற்கிற கடுப்பாயின்னு சொல்லிட்டு இந்த வெளியே போய் போட்டோ எடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து போகிறாங்க. இதை கவனிச்சு நம்ம குழந்தை வந்து எங்கடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. அப்போ பார்த்து நம்ம குமரல் வந்து பாட்டி சொல்றது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அரைச்சி தனியா போறது நல்ல சமயம் அரைச்சிக்கிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரல் வந்து நம்ம பாட்டி சொல்றது கொஞ்சம் கூட காதலே வாங்க அரைச்சி பின்னாடியே போயிடுறாங்க. இதை கவனிச்சு பாட்டி வந்து என்ன முட்டாள மாதிரி இருக்கும். அது மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிறகு கூட அரசு பின்னாடியே போறானே நான் என்ன விஷயம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப அங்க போயிட்டான் அப்படி சொல்லிட்டு செம்ம கோவத்துல பாட்டி திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சக்தி வேலும் நம்ம முத்து வேலும் நம்ம கோமதி கிட்ட கூட நெருங்க விடாம அளவுக்கு சொந்தக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா ஆகிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. ஒரு சேர் கூட போடாம இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம பாட்டிக்கு அப்படியே கோவம் செம்மையா ஒரு இந்த பக்கம் அரசியை பாக்குறதுக்கு குமரல் பின்னாடியே போடுறாங்க. குழலில் நிக்கிறாங்க. அரசியக்குள்ளேயே போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ நம்ம குமரல் வந்து நடுவில் போய் நின்ன உடனே இது பார்த்து குழலிக்கு சம்பக்கம் வருது. நீங்க என்ன பண்றக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க பின்னாடி வளையதான் உனக்கு வேலையா அப்படி சொல்றாங்க. இது கேட்டுடா நம்ம குமரல் தான் உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டியை பேரை பழி போட்டுறாங்க. இந்த பக்கம் பாட்டி எதுக்கு என்ன கூப்பிட போறாங்க அப்படி சொல்றாங்க. உடனே அங்க இருந்து யாரோ குழலியும் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே நம்ம குழலையும் அரிசி வா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அரசி அங்கிருந்து போக போறாங்க. இதை கவனிச்சு நம்ம குமரல் வந்து இரு அரிசி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிகிட்ட கேட்கறாங்க. இது கேட்டோன்னா அரசுக்கு சமக்கம் வந்து இல்ல வெக்கமான உனக்கு கொஞ்சம் மட்டும் இருக்கு நீ தெரிஞ்சவே இல்லைல்ல உன்ன கூட அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து நம்ம அரசு தேடிட்டு போகிறப்ப இந்த கரெக்டா சரவணா வந்து அதை பாத்துறாங்க. ஏன் நானும் இருக்கேனே அது மட்டும் நம்ம 3 பேர் சேர்ந்து எடுப்போமே அப்படி சொல்லிட்டு கோயில கூட பார்க்க மாட்டேன். அங்கேயும் ஒன்று அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிரும். அதை மட்டும் நம்ம தேவையில்லாம என் தங்கச்சி பாட்டி சித்திரவளை வச்சுக்காத உனக்கு அவளுக்கு தான் ஒண்ணுமே ஆயிப்போச்சுல. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பாட்டி இதுக்கப்புறம் நான் பார்த்தா மூஞ்செல்லாம் உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல அங்கிருந்து திட்டிட்டு அரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த குமரல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் என்னைக்கு மறப்பானு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் மாறி எத்தனை நாள் ஆயிட்டு என் மனசு முழுக்க அரசி மட்டும் தான் இருக்கு. நான் அரசியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அரசி தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அரசியை வயலுக்கு வர வைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரல் மனசு நினைச்சிட்டு நம்ம குமரல் நினைச்ச மாதிரியே அரசி குமரல ஒண்ணு சேருவாங்களா எல்லாம் பொறுத்து வரப்போற வழியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.